அஷ்டவசுவின் ஆன்மீக பகிர்வு சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறி வருகிறார். தங்கள் ராசிக்கு கடந்த 5 வருஷமாக முதல் 2.5 வருஷம் கண்டக சனியாகவும் அடுத்த 2.5 வருஷம் அஷ்டம சனியாகவும் இதற்கிடையில் குருவும் அஷ்டமத்திலேருந்து கல்வி கற்கிறதுல தடைகளும் அரியர்ஸ்களும் தொழில் உத்தியோகத்தில் கடன்களும் எதில் முதலீடு போட்டாலும் முடங்கி செயல்பட முடியல, அவமானங்கள், எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றா இந்தா அந்தா என்று இழுத்து எதுவும் முழுமை பெறலை, வாழ்க்கை துணை அமையலை, திருமணத்தில் தாமதம், தடைகள், குடும்பத்தில் பிரச்சனை, எப்படா விடியுங்கிற நிலைமை. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு படிப்பில் இருந்த தடைகளை நீக்கும், கல்வியில் கவனத்தை ஏற்படுத்தும், சிரத்தையாக படிக்க முடியும், நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். தொழில் உத்தியோகத்தில் ரீட்டைல் வியாபாரங்கள், தினம் வருமானம் வரக்கூடிய தொழில்கள், நீர் சுத்திகரிப்பு, நீர் விற்பனை மூலம் உள்ள தொழில்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாடு பிரயாணங்கள், அதன் மூலம் வருமானங்கள், கடல் கடந்து சென்று சம்பாதித்து வரும் யோகம், திருமண நிகழ்வு, குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீர்றதும், கடன் வழக்குகள் உங்கள் கட்டுக்குள்ளே வர்றதுன்னு இந்த காலத்தில் அனைத்திலையும் கிட்டத்தட்ட 5 வருடமாக தடையாக இருந்த அனைத்தும் விலகி தற்போது வழி இருந்தாலும் கடந்த காலங்கள் தந்த பாதிப்புகள் தற்பொழுது வேகமாக செல்ல மனம் ஒத்துழைக்கலை. இதை காலம் மாற்றும். எப்போ அதையும் பின்னால் பார்ப்போம். அந்த தேதியும் குறித்து கொள்ளலாம். அதன் பின் ஒரு உந்து சக்தி ஏற்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. அதாவது எப்படின்னா, விலங்குகள் தாகம் தீர தண்ணீரில் அருந்தும் நீர் தேக்கத்திற்கு செல்லும். அது போகிற வழியில் ஒரு கண்ணாடியை, 2 பக்கமும் தெரியக்கூடிய கண்ணாடியை, அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இந்த பக்கம் தெரிகிற மாதிரி உள்ள கண்ணாடியை வச்சிட்டோம்னா நீர் அருந்த செல்லும் விலங்குகள் அந்த கண்ணாடியில் போய் முட்டி நீர் இருக்கும் பக்கம் செல்ல முடியாமல் அது திரும்பி வரும். ஆனால் அது பார்க்குறதுக்கு அந்த பக்கம் நீர் இருக்கிறது தெரியும். ஆனால் நடுவில் இருக்கிறது கண்ணாடின்னு அதால் புரிஞ்சிக்க முடியாதனால ஒவ்வொரு முறையும் அந்த பக்கம் செல்ல முயற்சித்து திரும்பும். இது காலமாக அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு அதுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சு போகிறத தவிர்த்துரும். அருகில் வர போயிட்டு முட்டி கொள்ளாமல் அந்த கண்ணாடி இருக்கிற தடைக்கு முன்னாடியே திரும்பிடும். இது சிறிது காலம் கழித்து அந்த கண்ணாடியை எடுத்த பிறகும் அந்த பழக்கம் காரணமாக அந்த பகுதிக்கு அது செல்லாது. இந்த நிலையில் ஒரு முறை இந்த கண்ணாடியை எடுத்ததுக்கப்புறம் ஒரு முறை ஏதோ ஒன்று தம்மை துரத்தி வருவதாக கருதி பதட்டத்தில் ஓடும்போது அந்த கண்ணாடி இருந்த இடத்த பயத்தில் ஓடி கடந்துடும். பின் சிறிது நேரம் கழித்து நீர் அருகே சென்றதுன்னு தான் அதுக்கு தெரியும், ஆகா நம்ம அந்த இடத்த தாண்டிட்டோம், அதை நம்மளால் தாண்ட முடியுது அப்படிங்கிறது, இப்போ தடா இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத பூரா அது உணர ஆரம்பிக்கும். இதுபோல தான் ஏற்கனவே 5 வருடமாக ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள், இதனால் ஏற்பட்ட கால அனுபவத்தினால இப்போ உங்களால் உடனடியாக இதிலேருந்து விலகி உடனுக்குடனே செயல்படுறங்கிறது சிறிது தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு உந்து சக்தியாக ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வந்ததுக்கப்புறம் தாங்கள் இயல்பான சுறுசுறுப்புடன் செயல்பட ஆரம்பித்து அன்றாட காரியங்களை நடத்திக்கிட்டு வர ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த உந்து சக்தி தேதியை பின்னாடி குறிச்சிக்கலாம். ஏற்கனவே சந்தித்த கசப்பான அனுபவங்கள் உங்களை மனதளவில் தயார்படுத்தி வலுவாக்கி இருக்கும். அதனால் எந்த மாதிரி பிரச்சனையும் உங்களால் தீர்த்துக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் வர்ற காலத்தில் சில பிரச்சனைகளை மிக அழகாக அவ்வப்போ உடனுக்குடனே தீர்த்து முன்னேறுவீங்க. ரொம்ப இயல்பாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மிக பிரமாதமாக காலத்தின் சாதகத்தால் நினச்சதை விரும்பியதை சாதிக்க வைக்கக்கூடிய காலம்தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உதாரணமாக ஒரு புகழ்பெற்ற பிஸ்னஸ் ஸ்கூல் அது. அந்த பள்ளியில் படித்தா பலர் புகழ்பெற்று தொழிலதிபராகவும் பல பெரிய நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகளையும் இருந்தாங்க. அந்த பள்ளியில் இடம் கிடைக்கிறங்கிறது அத்தனை எளிது அல்ல. அந்த பள்ளியில் சேர விரும்புகிறவங்க திறமையை பலவிதமாக ஆராய்வாங்க, பல சோதனைகள் வைப்பாங்க. இருக்கிற கொஞ்சம் இடத்துக்கு அதிகமான பேர் அப்ளை செய்கிறதுனால இந்த மாதிரி வாய்ப்புகளை ரொம்ப கவனமாக பொறுக்கி எடுக்க வேண்டிய நிலையில் தான் அந்த பள்ளிக்கூடம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஒரு இன்டர்வியூ வைக்கிறதுக்கு 5 பேர் கொண்ட குழுவை அமைக்கிறாங்க. அந்த 5 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு மாணவனையாக இன்டர்வியூ செய்கிறாங்க. இப்படி இருக்கையில் ஒரு மாணவன் அந்த பள்ளியில் சேரணுங்கிற கனவோட, விருப்பத்தோட, லட்சியத்தோட வந்திருந்தான். ஆனால் அவனுக்கு முன்னே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க எல்லாருமே வெளிரிய முகத்தோடு வர்றதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தான். அவன் முறையும் வந்தது. உள்ளே சென்றான். இன்டர்வியூ குழு எதிரே அமர்ந்து குழு அவனோட பேப்பரெல்லாம் ஆய்வு செய்த பின், மிஸ்டர், நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு ஈஸியாக 10 கேள்விகளும்
கஷ்டமான ஒரே ஒரு கேள்வியும் இருக்குது. உனக்கு எது வேணுமோ அதை நீ தேர்ந்தெடுக்கலாம். நீ பதில் சொல்கிறத பொறுத்து இந்த ஸ்கூலில் இடம் கிடைக்கும். அந்த மாணவன் ஒரு நிமிடம் யோசித்தான். சார், என்கிட்ட கஷ்டமான அந்த ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சார்னா. சரி, நீ உன் சாய்ஸை சொல்லிட்ட, பெஸ்ட் ஆஃப் லக் என்றவர் கேள்வியை கேட்டார். இரவு முதலில் வந்ததா, பகல் முதல்ல வந்ததா, இதுக்கு பதில் சொல்லு. அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது? பதில் சரியாக சொல்லலைன்னா பள்ளியில் இடம் கிடைக்காது. கற்பனை செய்து வைத்திருந்த எதிர்காலம் என்ன ஆகும்? இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த குழுவில் இருந்த இன்னொரு இன்டர்வியூ பண்ணக்கூடியவர், சொல்லுப்பா அப்படின்னு அவசரப்படுத்தினார். அவன் நிறுத்தி நிதானமாக பதில் சொன்னான். பகல் சார். எப்படி சொல்கிற? சாரி சார், கஷ்டமான ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் போதும், ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னான். பள்ளியில் இடமும் கிடச்சிது. இது போல தான் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை அழகாக புத்தி கொண்டு கையாண்டு எளிதாக வெற்றி பெறுவீங்க. பழைய காலங்களை நினச்சி தயங்கி செயல்படாமல் தெளிவாக செய்ய உந்து சக்தியாக உங்களை இயக்கிற தேதியை குறிச்சிக்குங்க. ஏப்ரல் 2, அதாவது 2/4/25 முதல் 27/4/25 வரை உங்களுக்கு உந்து சக்தியாக காலம் செயல்படும். நன்றி.